அது என்ன ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம்? அது இங்க அதுவும் புவனேஸ்வரி அம்மன் கோவில்ல இந்த திருநாமம் சேர்ந்ததுக்கான காரணம் வரலாறு என்ன? அவருடைய தாத்தா பேரே எப்படி பேரனுக்கு வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த மரபில் வரக்கூடியவருக்கு இவருக்கு பேர் சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள் தான் பேர். அதனால் பக்கத்தில் ரெண்டு சுவாமிகள் சொன்னாக்க உங்களுக்கு ஒரே பேரில் ரெண்டு சுவாமிகள் பேர் சொன்னோம்னா அது மக்களுக்கு போய் சேராதுங்கிறதுனால இவர் ஜட்ஜாக இருந்த காரணத்தினால ஜட்ஜி சுவாமிகள்னு பேர் வந்து. அம்பாளுடைய பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எருமை தலை, அதனுடைய காரணம் என்ன? ஏன் அந்த மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு? அது எருமை தலைன்னா நம்மளுடைய அறியாமை சோம்பேறித்தனம் தான். அதை போக்குறதுக்கு அம்பாள் இப்போ நம்மளே வழக்கத்தில் சொல்கிறோம், என்னடா எருமை மாடு மாதிரி மஷான்னு இருக்குங்கிறோம். சண்டி ஹோமம் அப்படின்னா என்ன? அதனுடைய பெருமைகளை பற்றி கொஞ்சம் சொல்லணுமே. சண்டி ஹோமம் என்றால் 700 மந்திரங்கள். அதுக்கு நவாக்ஷரி மந்திரம் ரொம்ப உபதேசம் வாங்கி கொண்டு தான் அதை படிக்கணும். அப்போ இந்த 700 மந்திரங்களை நாம் கணக்கெடுத்து பார்த்தோமே ஆனால் 13 அத்தியாயங்கள் அதில் அடக்கமாக இருக்கு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய தினம் நாம் சந்திக்க வந்திருப்பவர் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி பீடம் ஸ்ரீ ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானத்தினுடைய சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரணவானந்த மகாராஜ சுவாமிகள் அவர்கள். மிகச்சிறப்பாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக புவனேஸ்வரி திருக்கோவிலினுடைய கல்ஹார திருப்பணிகளை வெற்றிகரமாக நிகழ்த்தி ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு மிக கோலாகலமாக குடமுழுக்கு விழாவினை நடத்தி முடித்திருக்கிறார். அவரோடு நாம் நிறைய கேட்டு தெரிந்து கொள்வதற்கு செய்திகள் இருக்கின்றன. அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். பாரத தேசம் முழுக்க சக்தி வழிபாடு மிக பிரதானமானதுதான். அதிலும் புவனேஸ்வரி வழிபாடு என்பது மிக பிரசித்தியாக பேசப்படுகிறது. இந்த சக்தி வழிபாட்டுல புவனேஸ்வரி மாதா என்ன மாதிரியான அம்சம், அவளுடைய பெருமைகள் என்னென்ன? இருப்பது ஒன்று, அது கடவுள். அந்த காளிகா புராணத்தை சிந்தித்து பார்த்தோமேயானால் பிரம்மத்திலிருந்து ஒரு சிச்சக்தி தோன்றி அது பலவாறாக உருவெடுத்து உலகமாக வியாபித்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சக்தி வழிபாட்டில் சித்தர்கள் மரபு பிரகாரம் பார்த்தோமே ஆனால் கூட போகர் புவனேஸ்வரியை தான் வழிபட்டிருக்காரு. மகரிஷிகள்லாம் இந்த சக்தி வழிபாட்டுக்கு நிறையா லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி எல்லா வடிவம் கொடுத்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அரச அந்தன வைசிய வேளாள சமூகம் பூரா ஹ்ரீங்கிற மந்திரத்தை பிரணவ மந்திரமாக ரிஷிகள் நமக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஒரு காலத்தில் வேதம் படித்தவர்கள் மாத்திரம்தான் ஓம்ங்கிற சொல்லை சொல்ல வேண்டும். ஹ்ரீம்ங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சொல்லலாம் என்றெல்லாம் ரிஷிகள் மரபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி நாம் இந்த சக்தி வழிபாட்டில் பார்த்தோமே ஆனால் இந்த புவனேஸ்வரிங்கிறது உலகத்திலெல்லாம் காக்கக்கூடிய கடவுள். பாஷ அங்குஷமும் அபயமும் வரதமும் 4 கரங்களுடன் இருக்கக்கூடியவள். நம்மளுடைய ஒரு கஷ்டம், துக்கம், நோய் நொடிகள், மன வருத்தம், மெய் வருத்தம், உறவு நலனின் சீர்கேடுகள், இது அனைத்தையும் போக்கி நமக்கு வரத்தையும் கொடுத்து அபயம், எப்பொழுதும் நம்மளுக்கு பயமில்லாத தன்மையை ஏற்படுத்தி காக்கவும் செய்கிறாள் என்று ரிஷிகள் கூறியிருக்கிறார். நம்ம புவனேஸ்வரி கோவில்ல மிக முக்கியமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மற்றொரு அம்பாளினுடைய வடிவம் 18 கை மகாலட்சுமி துர்க்கை. இந்த அம்பிகையினுடைய பெருமைகள் என்ன, முக்கியத்துவம் என்னென்ன? புவனேஸ்வரி அம்பாளுக்கு நேர் எதிரில் இந்த அம்பிகையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய காரணம் என்ன? எளிய மக்களுக்குன்னு சொல்றதை விட இன்னைக்கு எல்லா குலத்துக்குமே ஒரு குலதெய்வத்தை இருக்கு. அந்த குலதெய்வத்தைன்னு சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் சிவன் வடிவாக தான் நிறையா முனீஸ்வரர், கருப்பண்ண சுவாமி,
அதே மாதிரி சக்தியில் பார்த்தோம்னா பேச்சியம்மன், அங்காளம்மன் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மாரியம்மன், காளியம்மன் இதெல்லாம் பூஜை பண்ணினா நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு நன்மை நடக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது. தொன்று தொட்டு பழங்காலத்திலேருந்து பார்த்தோமே ஆனால் கூட சிறு தெய்வ வழிபாடுகள் என்று நிறையா பேர் எல்லா இடத்துலையும் ஒரு சுயம்புவாக ஒரு கல் எடுத்து வச்சு கூட அதுக்கு மஞ்சள்லாம் பூசி கண்ணு மூக்கெல்லாம் வச்சு வழிபாடு இன்றைய தினமும் நடக்கிறது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுறதுன்னா, நமக்கு அப்பாற்பட்டது ஏதோ ஒரு பவர் இருக்குது, சக்தி இருக்குங்கிறது தெரிகிறது. அதை எல்லோரும் நாம் இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வழிபட்டு வருகிறோம். அதனால் கண்டிப்பாக நன்மை இருக்குங்கிறத உணர்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறத விட வருஷத்துக்கு ஒரு திருப்பு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு நன்மை ஏற்படுறது. ஒரு 108 பேர் 50 பேர் சேர்ந்து சக்கரை பொங்கல் படைத்தோம்னா ஒரு நன்மை ஏற்படுறது. அதே மாதிரி இந்த வழிபாடுகளில் பல வழிபாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துலலாம் 5 வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் இந்த காளியம்மனை எடுத்து அந்த ஒரு பொட்டியிலேருந்து எடுத்து வழிபடக்கூடிய தன்மையும் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் நிறையா நோய்கள் இருந்ததுன்னா வலங்கை மான்னு சொல்கிற இடத்துல பாடைகட்டி மாரியம்மன் இருக்குது. அந்த மாதிரி பிரார்த்தனை இல்லாமல் இருக்குது. அது நம்மளுடைய ஒரு புத்தி சக்திக்கு ஏற்றவாறு நம்மளுடைய சிரமங்களை அனுசரித்தும் நமக்கு பெரியவர்கள்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் எல்லாரும் சக்தியை வழிபட வேண்டியது சம்பிரதாயமாகவே இருக்குது. இன்றைக்கி தான் நாம் புதுசாக வழிபடுறோங்கிறது இல்லை. நமக்கு முன்னோர்களும் சரி, ரிஷிகளும் சரி, நாம் சமஸ்கிருதத்தில் பாலா திரிபுர சுந்தரின்னா தமிழில் வாலைங்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நம்ம சக்தி வழிபாடு எல்லோரும் செய்ய தகுந்தது தான். மகாலட்சுமி துர்கை அப்படிங்கிறத பற்றின புரிதல் இன்னும் நிறைய மக்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? இல்லை அந்த அம்பாளுடைய அந்த முக்கியத்துவமும் சக்தியும்? சாந்தானந்த மகாஸ்வாமிகள் அவர்கள் 6/6/1962 தென்னாட்டில் புவனேஸ்வரியை முதல்ல கொண்டு வந்தார். இதற்கு முன்பாக வித்யாரண்ய சுவாமிகள் கர்நாடகாவில் ஹம்பி என்ற இடத்துல விரூபாக்ஷேஸ்வரர் புவனேஸ்வரியை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதற்கப்புறமா நீங்கள் இந்த கவுஹாத்தி பக்கத்தில் போனாக்க அங்கே 10 தேவதை காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, திரிபுர பைரவி, பகலாமுகி, தூமாவதி, மாதங்கி, கமலாத்மிகைன்னு 10 சக்தியையும் 10 திக்குகளாக உங்களுக்கு அங்கே அமைத்து வழிபட்டு வருகிறார். இதெல்லாம் நம்மளுடைய தென்னகத்தில் தெரியாமல் இருந்தது. அந்த சமயத்தில் சாந்தானந்த மகாஸ்வாமிகள் அவர்கள் இங்கே புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணி அந்த புவனேஸ்வரி 6/6/1962 பிரதிஷ்டை பண்ணினார். அதற்கப்புறமா ஸ்ரீசக்கர மகாமேரு பிரதிஷ்டை பண்ணினார். எப்பயுமே உங்களுக்கு நாம் பார்த்தோம்னா இந்த 100-150 வருஷம் முன்னாடி இந்த இடமெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா 2 குளம் இருக்கும். நிறையா இங்கே ஸ்மசானம், இடுகாடு என்று சொல்லுவார். அதெல்லாம் இந்த பக்கத்தில் இருந்தது. இப்போ அது தள்ளி போய் இதெல்லாம் இங்கெல்லாம் வீடெல்லாம் வந்தாச்சு. அப்போ இந்த புவனேஸ்வரியான அம்பாளுக்கு ரொம்ப உக்ரமாக இருந்த பொழுது அந்த உக்ரத்தை தணிப்பதற்காக எதிர்த்தா மாதிரி உலகத்துக்கெல்லாம் நன்மை கொடுக்கக்கூடிய சாஸ்திரங்களை சிந்திச்சு வேதம் படிப்பதற்கு எல்லாராலும் முடியாது என்ற காரணத்தினால இந்த தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய சண்டி ஹோம மந்திரங்களை வைத்து அதில் வரக்கூடிய தேவதை தான் இந்த 18 கை துர்கை. புவனேஸ்வரிக்கு நேர் எதிர்த்தா மாதிரி அந்த தேவதை இருந்ததேயானால் உலக மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆனந்தம் கிடைக்கும், நிறையா பலன்கள் கிடைக்குங்கிறதுக்காக அந்த துர்கையை அங்கே ஸ்தாபனம் பண்ணி அந்த அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காதேவின்னு பேர். அதுக்கு 18 கரங்களோடு இருக்கக்கூடியவள்.
தேவி மகாத்மியத்தில் பின்பகுதியில் மூர்த்தி ரகசியம்ங்கிற இடத்துல இந்த அம்பாளை பற்றி ரொம்ப பெரிய வர்ணனையாக இருக்குது. நமக்கு எத்தனை விதமான இடையூறுகள் வந்தாலும் இந்த அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காதேவி நம்மளை காப்பாற்றுகிறாள். அதுவும் இந்த புவனேஸ்வரிக்கு நேர் எதிர்த்தா மாதிரி இருக்கும் பொழுது அதற்கு இன்னும் சக்தி அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வேதியர்கள்லாம் அங்கே ஹோமகுண்டம் அமைத்து ஹோமம் செய்தோம்னா மக்களுக்கு இன்னும் நிறைய ஆனந்தம் கிடைக்குங்கிறத ஒரே குறிக்கோளில் 27 நட்சத்திரங்களில் தான் நடப்பன, ஊர்வன, பரப்பன, அசைவன 84 லட்சம் ஜீவராசிகளும் இந்த 27 நட்சத்திரத்தில் தான் இருக்கணுங்கிறத கணக்கு எடுத்து அதுக்குரிய மந்திரங்கள், அதுக்குரிய சங்கல்பங்கள்லாம் எடுத்து தினந்தோறும் அந்த வழிபாடாகவே இங்கே நடைபெற்று வருகிறது. 18 கை மகாலட்சுமி துர்கையினுடைய பெருமைகளை பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம், அம்பாளுடைய பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எருமை தலை, அதனுடைய காரணம் என்ன? ஏன் அந்த மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு? அது எருமை தலைன்னா நம்மளுடைய அறியாமை, சோம்பேறித்தனம் தான். அதை போக்குறதுக்கு அம்பாள் இப்போ நம்மளே வழக்கத்தில் சொல்கிறோம், என்னடா எருமை மாடு மாதிரி மஷான்னு இருக்குங்கிறோம். அப்போ அப்படின்னா நம்மளுடைய சுறுசுறுப்பு நமக்கு தன்மை வரணும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்கள்லாம் விலகணுங்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு தெய்வத்தை தான். துர்கை சந்நிதியில அம்பாளுக்கு முன்னாடி பெரிய ஹோம குண்டம் ஒன்று இருக்கு. சண்டி ஹோமம் நாள்தோறும் நடைபெறும் அப்படின்னு நீங்க அறிவிப்பு பண்ணியிருக்கீங்க. சண்டி ஹோமம் அப்படின்னா என்ன? அதனுடைய பெருமைகளை பற்றி கொஞ்சம் சொல்லணுமே. சண்டி ஹோமம் என்றால் 700 மந்திரங்கள், அதுக்கு நவாக்ஷரி மந்திரம் ரொம்ப உபதேசம் வாங்கி கொண்டு தான் அதை படிக்கணும். அப்போ இந்த 700 மந்திரங்களை நாம் கணக்கெடுத்து பார்த்தோமே ஆனால் 13 அத்தியாயங்கள் அதில் அடக்கமாக இருக்குது. 13 அத்தியாயங்கள்னாக்க அது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்ங்கிற கணக்கில் இந்த 13 அத்தியாயங்களையும் ரிஷிகள் கூறியிருக்கிறார்கள். அதற்கப்புறமா அதற்கு முன்பாக சித்த குஞ்சிகா ஸ்தோத்திரம், கவச்சம், அர்கலம், கீடகம், சாபோத்தார மந்திரம்னு 5 பகுதிகளாக கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அதர்வண வேத துல்லியமாக அமைத்து கொடுத்து அந்த பூஜா விதிகளை வைதிக தாந்திரிக விதி பிரகாரமாக நமக்கு அமைத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு வேதம் படிப்பதற்கு நமக்கு 8 வருஷம் தேவைப்படுறது. அப்போ 4 வேதத்துக்கு எத்தனை வருஷம் நாமளே கணக்கு பண்ணணும். ஆனால் இந்த தேவி மகாத்மியத்தை 4 வேத சாரங்களாக அதை அடக்கி நமக்கு எப்போ பார்த்தாலும் ஆனந்தத்தை கொடுக்கணும். இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டம்னா ஜோசியர்கள்ட்ட போகிறோம். அந்த உக்ரமான கிரக பீடைகள்லாம் நம்மளை பாதிக்கக்கூடாது, தாரித்ரிய தோஷங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது, அதே மாதிரி உறவு நலன்களில் சீர்கேடு இருக்கக்கூடாது. அந்த ஆராதிதா சைவ நிர்ணாம் போக ஸ்வர்க அபவர்கதா, இருக்கும் பொழுதும் நான் ஆனந்தமாக இருக்கணும், நான் விடுபடும் பொழுதும் பேரானந்தத்தை அடையணுங்கிறதுக்காக 4 வேத சாரங்களை உள்ளடக்கிய ஹோமந்தான் இந்த சண்டி ஹோமம். அது இந்த இடத்துல 1956ஆம் ஆண்டு முதலே நடைபெற்று வருகிறது. 63வது வருஷம் இங்கே சஹஸ்ர சண்டி ஹோமம்னு 100 வேதியர்களை வைத்து சாந்தானந்த மகா சுவாமிகள் செய்திருக்கிறார்கள். அப்புறம் ஓங்காரானந்த சுவாமிகள் பொறுப்பேற்று அவரும் 1 வருஷம் பூரா இங்கே சண்டி ஹோமம் பண்ணியிருக்கார். இந்த சங்கல்பம், கல்ஹார திருப்பணி சங்கல்பம் அவர் செய்து கொடுத்து வழிவகுத்து கொடுத்து அந்த திட்டத்து பிரகாரம் தான் இங்கே முடித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து 1095 நாட்கள் 3 ஆண்டுகள் தொடர்ந்து இங்கே இந்த சண்டி ஹோமம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணி 6ஆம் தேதியிலேருந்தே நடக்கிறது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆச்சு. 6ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து நடைபெற்று வருது. இது முடிகிறது இன்னும் உங்களுக்கு
3 ஆண்டு காலம் கழித்து தான் முடியும். அதாவது ஒரு பீட்டம்னு இருந்ததுன்னா அங்கே மந்திர சப்தங்கள் நிறையா இருக்கணும். பொதுவாகவே அந்த கல்களுக்கெல்லாம் ஈர்ப்பு தன்மை ஜாஸ்தி. இப்போ நாம் அந்த கல் எடுத்தாலும் அதுலேயும் ஆண்கள், பெண்கள், அழிக்கல் இதெல்லாம் இருக்குது. அப்படி நாம் இந்த கல் திருப்பணி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஜீவ கற்களாக பார்த்து தான் இங்கே திருப்பணி பண்ணியிருக்கோம். அப்போ நாம் அங்கே உட்காந்து சொல்லக்கூடிய மந்திரங்களை அத்தனையும் அந்த கல்லானது இழுத்து கொள்ளும். அது இழுத்து அந்த மந்திரத்தை அது உள்வாங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அது நன்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த சண்டி ஹோமத்தினால உலகமெல்லாம் நன்றாக இருக்கும். பவிஷ்யத்தி நதாரித்ரியம் நச்சைவேஷ்ட வியோஜனம். இந்த சாப பாப தோஷங்கள் கலக்காத இடமோ கலக்காத பூமியோ உலகத்தில் இல்லை. நாமளே நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். ஒரு கோவிலுக்கு நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த கோவிலில் ஒன்றுமே இருக்காது. திடீர்னு ஒரு 5-6 வருஷம் கழித்து பார்த்தோமே ஆனால் அங்கே இன்னும் நிறையா கூட்டம் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா ஒரு தோஷங்கள், ஒரு சாபங்கள். இதற்கெல்லாம் நம்ம சரஸ்வதி மஹால் தஞ்சாவூரில் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. மயமதம்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை படித்தோம்னா எப்படி ஒரு கிராமம் இருக்கணும், எப்படி ஒரு வீதி அமைக்கணும், எப்படி ஒரு பீட்டங்கள் அமைக்கணும், எப்படி ஒரு கோவில் இருக்கணும், இது அத்தனையும் அதில் வழிமுறைகள் இருக்குது. அது மயமதம்னு 2 பாகங்கள். முதல்ல 7 பாகம் வந்தது அந்த புஸ்தகம். இப்போ 2 பாகத்துக்குள்ளே அதை சேர்த்து அடக்கியிருக்கிறார்கள். தமிழ்லேயும் இருக்குது, சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கும், கீழே தமிழில் இருக்கும். அதே மாதிரி சிற்பரத்னாகரம் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மந்திரத்துக்கும் நிறையா உங்களுக்கு புஸ்தகங்கள் இருக்குது. நமக்கு எப்படி வீட்டுக்கு விலாசம் இருக்கோ அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளுக்கும் தியான ஸ்லோகங்கள் இருக்குது. அது உருவம் இப்படி தான் இருக்கணும். இப்போ 18 கையில் துர்கை இருக்குன்னா அஷ்டாதச புஜா பூஜ்யா சா சஹஸ்ர புஜா சதி ஆயுதான் எத்திர வக்ஷ்யந்தே தட்சிணாத கரக்கமாத் அக்ஷமாலாச்ச கமலம் பானா அசி குலிஷங்கதா சக்கரம் திரிசூலம் பரசு சங்கோ கண்டாச்ச பாசகா சக்திர் தண்டர்மஜாபம் பானபாத்திரங் கமண்டலு அலங்கிருத புஜாமேபிகி ஆயுதை கமலாசனாம். 18 கைக்கு என்னென்ன ஆயுதம் இருக்குங்கிறதுக்கு தியான ஸ்லோகம் இருக்குது. அதே மாதிரி புவனேஸ்வரி இருக்கா அப்படின்னா உத்தியதினத்யுதி பிந்து கிரீட்டாம் துங்ககுஜாம் நயனத்ரய யுக்தாம் 3 கண்களும் சந்திரப்பிறையோடு கூடிய முகத்தோட பாஷ அங்குஷம் மேல் இருக்கையில் கீழே இருக்கையில் அபயமும் வரதமும் கொடுக்கக்கூடிய கரங்களாக அமைத்து கொடுக்கிறார்கள். அதே மாதிரி மகாவிஷ்ணு இருக்குன்னா சாந்தாகாரம் புஜகசயனம் எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் தியான ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த உருவ வழிபாடாக இருந்தாலும் அதற்குரிய உருவத்தை நாம் கொஞ்ச நாள் பூஜை செய்து அதுவாக நாம் மாறணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் ரிஷிகள் செய்து வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்பாளுடைய கருவறையில அம்பாள் விக்கிரகத்துக்கு முன்னாடி ஸ்ரீமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாள்தோறும் அதற்கு பூஜைகள் வழிபாடுகள் நடக்கின்றன. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, மகிமைகள் என்னென்ன? அது மொத்தம் 43 கோணங்கள் அதில் இருக்கு. பிந்து திரிகோண வசுகோண தசார யுக்ம மன்வஸ்ர நாகதல சயுத ஷோடசாரம் விருத்தத்ரயஞ்ச தரணீ சதனத்ரயஞ்ச ஸ்ரீசக்கரமேதுதிதம் பரதேவதாயா. இதுக்கு நவ ஆவரண பூஜை என்று பெயர். 9 சக்கரங்கள். அதில் கடைசி 3 சக்கரம் சர்வ ரோகஹர சக்கரம், சர்வ சித்திப்பிரத சக்கரம், சர்வ ஆனந்தமய சக்கரம். இந்த கடைசி 3 சக்கரத்துக்குள்ளே தான் நாம் எல்லா விதமான பூஜைகளும் செய்து திருவிருத்த அர்ச்சனை எல்லாம் செய்கிறோம். இது என்னன்னா உள்ளே இருக்கிறத வெளியில் நாம் அறிந்து கொள்வதற்காக மகரிஷிகள் நமக்கு கொடுத்த மரபு இந்த மகாமேருங்கிறது.
நம்மளுடைய உடம்பை பார்த்தோமே ஆனாலே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்ஞே, விசுத்தி என்ற 6 சக்கரம் இருக்கு. அதுக்கு மேலே சஹசிராரம்ங்கிறது தலைக்கு மேலே இருக்கு. இந்த 6 சக்கரத்துக்குள்ள சமஸ்கிருத அக்ஷரங்கள் 51 அக்ஷரங்கள். இந்த 51 அக்ஷரங்களுக்குள்ள தான் 4 வேதமும் 18 புராணம், ஆகமங்கள் எல்லாமே அடக்கம். அப்போ இதை நாம் பூஜை பண்ணும் பொழுது இதற்கு முன்பாக நான் சிவனாக இருந்து சக்தியை பூஜை செய்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நல்ல ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கேன், ஆத்மானம் அலங்கிருத்தியா, நான் என்னால் முடிஞ்ச அலங்காரங்களை செய்து கொண்டு நான் சுத்த பக்கத்தில் இருக்கிற இடங்களை தூய்மையாக வைத்து கொண்டு நறுமணத்தோடு கூடி நான் இங்கே பூஜை பண்ணுறேன். அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். அந்த பூஜைகளுக்கு முன்னாடி அந்த பாத்திரா சாதனங்கள்லாம் செய்து முதல்ல குரு பிரார்த்தனை, அப்புறம் துவார பூஜை, அதுக்கப்புறம் ஆச்சமனம், சங்கல்பம், கண்டா பூஜை, தேக சுத்தி, நியாசங்கள், நம்ம உடம்புல எந்தெந்த பாகத்தில் எந்தெந்த தேவதைகள் இருக்குங்கிற நியாசங்கள்லாம் செய்து அதுக்கப்புறமா நைருதேஜ கணேசானம், சூரியம் வாயவியமேவச்சான்னு நைருதி திக்கில் உங்களுக்கு கணபதியையும், வாயவிய திக்கில் சூரியனையும், ஈசானத்தில் மகாவிஷ்ணுவையும், ஆக்னேயத்தில் சிவனையும், மத்தியத்தில் அம்பாளையும் வைத்து பூஜை பண்ணி இந்த அமாவாசை முதல் பிரசமை வரை, பௌர்ணமி முதல் பிரசமை வரை 16 திதி நித்யா தேவிகளை பூஜை செய்து அனிமா, மகிமா, கரிமான்னு சொல்லக்கூடிய 8 சித்திகளுக்கும் அங்கே பூஜை செய்து கடைசியாக சர்வ ஆனந்தமய சக்கரத்தோடு அந்த பூஜையை முடித்து பஞ்சபஞ்சிகா பூஜையை பண்ணி வேதோக்தமாக 6 ஆமனாய மந்திரங்களை பூஜை பண்ணி ஷடாதாரங்களை பூஜை செய்து அதற்கு மேலே நாமாவளி அர்ச்சனை எல்லாம் சிறிது செய்து அதுக்கு மேலே நேரம் இருந்தால் சஹசிரநாமம், திரிசதி, அஷ்டோத்திர பூஜை எல்லாம் செய்து அந்த பூஜையை பூர்த்தி செய்ய ஒரு வழி மகரிஷிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் இங்கே தினந்தோறமும் நம்ம பீடத்தில் நடந்துட்டு. எல்லா திருக்கோயில்கள்லையும் விநாயகர் சன்னதி இருக்கு, மற்ற தெய்வங்களுடைய சன்னதியும் இருக்கு. ஆனால் புவனேஸ்வரி அம்மன் திருக்கோயில்ல மட்டும் பஞ்சமுக விநாயகராக அவரை பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய காரணம் என்ன? தொடர்ந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் உள்ளிட்ட மற்ற தெய்வங்களுடைய சன்னிதானங்களை பற்றியும் நீங்க சொல்லணும். ஹேரம்ப கணபதினு பேர். அதாவது அபீஷ்டவரத மகா கணபதிங்கிறது நமக்கு வேணுங்கிற என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனை காரியமும் நமக்கு நடத்தி கொடுக்கணுங்கிற பிரார்த்தனைக்காக இந்த அபீஷ்டவர கணபதி 5 முகத்தோட பஞ்ச தத்துவங்களோடு அவர் இருந்து நமக்கு எந்தெந்த மாதிரி துக்கம் வந்தாலும் எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மையில் அவர் இருக்கார். இருப்பது ஒன்று தான், அது கடவுள், அதில் சந்தேகம் இல்லை. இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனித மனம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் எங்கே சுற்றினாலும் ரங்கனை சேவிக்கணும்னு சொல்லுவார்கள். அது மாதிரி எந்த வழியில் போனாலும் ஒரு இறைத்தன்மைக்குள்ள மனிதர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷிகளால் கொடுக்கப்பட்ட தேவதைகள் தான் இங்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்கிற தேவதைகள் தான். அதில் அபீஷ்டவரத மகா கணபதி, பஞ்சமுக ஹேரம்ப கணபதி பண்ணியிருக்கோம். அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பண்ணியிருக்கோம். அவர் 5 முகத்தோடு கூட இருந்து அதுக்கு கவச்ச மந்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சாந்தானந்த சுவாமிகளே புஸ்தகங்களாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கப்புறமா இந்த உலகத்தை சிருஷ்டி செய்வதற்காக நாம் ஒருத்தர்கிட்ட சில பேர் பொறுப்பை கொடுக்குற மாதிரி ஒரு பரபிரம்மமானது விஸ்வகர்மாங்கிறவர்கிட்ட கொடுத்து தேவ சிற்பிகள் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் செய்ய சொன்னதின் விளைவாக இந்தூர்லேயும் நம்ம அந்த மக்கள் நிறையா பேர் இருந்து இந்த பீட்டத்துக்கு உதவி செய்கிறதுனால அவர்கள் மூலமாகவே அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஞானஸ்கந்த முருகர், இந்த புவனேஸ்வரி அவதூத வித்யா பீட்டத்தோட புவனேஸ்வரி பீட்டத்தோட குருநாதர்கள் ஜட்ஜு சுவாமிகள், ஸ்வயம் பிரகாஷ சுவாமிகள், சாந்தானந்த சுவாமிகள், அப்புறம் மகரிஷிகள்லாம் மகா காளியை வழிபட்டிருக்காங்க.
நல்லதை உண்டு பண்ணக்கூடியவள், பத்ரம் கலயதி இதி பத்ரகாளி, மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் காளி. அப்படி உங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரால் உபதேசம் செய்யப்பட்ட மகாகாளியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா தன்வந்தரி மகாவிஷ்ணு, சுவர்ணாகர்ஷண பைரவர், நல்ல மேதா சக்தி எல்லாம் விருத்தியானுங்கிறதுக்காக தட்சிணாமூர்த்தி. எல்லோரும் நாம் விரதம் இருந்து ஒரு சுவாமியை போய் பார்க்குறோம்னா அது ஐயப்பன் தான். கார்த்திகை மாதம் வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஜட்ஜி சுவாமிகளுக்கு அணுக்க தொண்டராக இருந்த கைவல்யானந்த சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்குது. அதுக்கப்புறமாக தத்தாத்திரேயர், நமது குரு பீட்டத்தில் வரக்கூடிய ஆதிகுரு தத்தாத்திரேயர், இந்த கலியுகத்தில் ஜெகத்குருவாக விளங்கக்கூடிய ஆத்யசங்கர பகவத்பாதர், இந்த கல்ஹார திருப்பணிக்கு சங்கல்பமெல்லாம் செய்து கொடுத்த மகான் ஓங்காரானந்த மகா சுவாமிகள். இது அத்தனையும் அந்த ஒரு சேர அந்த ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிடும். ஜட்ஜு அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியும், சுவாமிகள் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகளும் தெரியும், அதிஷ்டானம் அப்படின்னாலும் தெரியும். அது என்ன ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம்? அது இங்க, அதுவும் புவனேஸ்வரி அம்மன் கோவில்ல இந்த திருநாமம் சேர்ந்ததுக்கான காரணம், வரலாறு என்ன? அது ஒரு சற்றேறக்குறைய ஒரே வீதியில் கிருஷ்ணமூர்த்தின்னு பெயருடையவர் 2-3 பேர் இருந்தாக்க என்ன செய்வார்கள்னா, கிஷோர்னு ஒருத்தரை கூப்பிடுவார், ஒருத்தனை கிச்சான்னு கூப்பிடுவான். அது மாதிரி இப்போ தான் இது மாவட்டம், ஒரு பெருநகரமாக புதுக்கோட்டை ஆயின்று. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு சற்றேறக்குறைய ஒரு 127 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம்னா திருச்சியோடெல்லாம் சேர்ந்து தான் இது இருந்திருக்கு. அப்போ கரூர் பக்கத்தில் நெரூரில் ஒரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள், அதுவும் புதுக்கோட்டை மன்னர்கள் தான் அவரையும் பாதுகாக்கிறார். அவர் நின்ற கோலத்தில் நம்மளே இங்கே பீட்டத்தில் வச்சுருக்கோம். அந்த தூண்லெல்லாம் இருக்கார். அவருடைய தாத்தா பேரே எப்படி பேரனுக்கு வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த மரபில் வரக்கூடியவருக்கு இவருக்கு பேர் சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள் தான் பேர். இந்த பக்கத்துலேயே அவர் வேறு இருக்கிறதுனால அவர் ஒரு 300 வருஷம் ஆறுதுன்னு நினைக்கிறேன், ஒரு சற்றேற குறைய இருக்கும். அதனால் பக்கத்தில் 2 சுவாமிகள் சொன்னாக்க உங்களுக்கு ஒரே பேரில் 2 சுவாமிகள் பேர் சொன்னோம்னா அது மக்களுக்கு போய் சேராதுங்கிறதுனால இவர் ஜட்ஜாக இருந்த காரணத்தினால ஜட்ஜி சுவாமிகள்னு பேர் வந்து. இப்போ நாம் வழக்கத்தில் பார்த்தோம்னா குங்குமம் போட்டு பெருசாக வச்சுருந்தா குங்குமம் போட்டு சுவாமிகள்ங்கிறோம், பச்சை வேட்டி கட்டியிருந்தால் பச்சை வேட்டி சுவாமிகள்ங்கிறோம். அது மாதிரி ஏற்பட்டது. அவர் பதவியில் இருந்தவர், ஜட்ஜாக இருந்தவர். அப்புறம் இந்த ஊருக்கு நார்த்தாமலையில் தப்பஸெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த தொண்டைமான் ராஜாக்கள்லாம் அவர்கிட்ட போய் அணுகி இந்த இடத்துல அவரை வர வச்சு எல்லாம் பண்ணி அவர் இங்கே சமாதியானத்தினால அவருடைய சிஷ்யர் ஸ்வயம்பிரகாச சுவாமிகள், அவருடைய சிஷ்யர் நமது குருநாதர் சாந்தானந்த சுவாமிகள். அதனால் அந்த அந்த ஜட்ஜி சுவாமிகள்ங்கிற பெயர் ஏற்பட்டது. அவருடைய அதிஷ்டானம் ஜீவ சமாதி இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம்ங்கிற பெயரே இது ஏற்படும்.